இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அஜித்குமாருக்கும் அதே போன்ற நல்லி குப்புசாமிக்கு சோபனா சந்திரகுமார் இவர்களுக்கெல்லாம் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வினுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டியலில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள், முக்கியமாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இது தொடர்பான முழு விவரங்கள். குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பத்ம விபூஷன் விருது மொத்தம் 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம பூஷன் விருது மொத்தம் 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பத்ம விபூஷனை விட பத்மபூஷன் விருதில் தான் முகமறிந்த பல நபர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்ம விபூஷன் விருதை பொறுத்தவரை தெலுங்கானாவை சேர்ந்த மருத்துவத்துறையை சேர்ந்த துவூர் நாகேஸ்வர் ரெட்டி என்பவருக்கும், சண்டிகரை சேர்ந்த பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய ஜெகதீஷ் சிங் கெஹர் என்பவருக்கும், குஜராத்தை சேர்ந்த குமுதினி ரஜினிகாந்த் லக்கியா என்பவருக்கும், கர்நாடகாவை சேர்ந்த லட்சுமி நாராயண சுப்பிரமணியன் என்பவருக்கும், கேரளாவை சேர்ந்த மறைந்த வாசுதேவன் நாயர் என்பவருக்கும், அதே போல ஜப்பான் நாட்டை சேர்ந்த பிரபல சுசுகி குழுமத்தினுடைய தலைவரான மறைந்த ஒசாமு சுசுகு இவருக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருதை பொறுத்தவரை நாம் முன்பே குறிப்பிட்டது போல தமிழகத்தை சேர்ந்த நடிகர் அஜித்குமார், அதே போல ஆந்திராவை சேர்ந்த திரைத்துறையை சேர்ந்த நந்தமுரி பாலகிருஷ்ணா, கேரளாவை சேர்ந்த விளையாட்டு வீரரான ஸ்ரீஜித், அதே போல குஜராத்தை சேர்ந்த தொழில் துறையை சேர்ந்த பங்கஜ் பட்டேல் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர மகாராஷ்டிராவில் திரைத்துறையை சேர்ந்த சேகர் கபூருக்கும், தமிழகத்தை சேர்ந்த நாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகையுமான சோபனா சந்திரகுமார், இவர்கள் தவிர பீகார் மாநிலத்தை சேர்ந்த பீகார் முன்னாள் துணை முதல்வராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்து கடந்த ஆண்டு மறைந்த சுஷில்குமார் மோடி உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு டெல்லி மற்றும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த இரு மாநிலங்களை சேர்ந்த பலருக்கு இந்த பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபரான நல்லி குப்புசாமி செட்டியாருக்கும் இந்த பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர மகாராஷ்டிராவை சேர்ந்த அரசியல்வாதியான மனோகர் ஜோஷி, கேரளாவை சேர்ந்த மருத்துவத்துறையை சேர்ந்த ஜோஷ் சாக்கோ, அதே போல டெல்லியை சேர்ந்த கலை மற்றும் இலக்கிய துறையை சேர்ந்த பிபேக் தேவ்ராய் உள்ளிட்ட பலருக்கு மொத்தம் 19 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 113 பேருக்கு இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திரு அஸ்வின், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழகத்தை சேர்ந்த பறை இசை கலைஞரான தமிழ் ஆசான் என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்த குருவாயூர் துரை என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்திலிருந்து தாமோதரன் என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த கலை மற்றும் கல்வி இதழியலாளரான லட்சுமிபதி ராமசுப்பையர் அவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தை சேர்ந்த அறிவியல் மற்றும் என்ஜினியரிங் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு MD ஸ்ரீனிவாஸ் அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் இசை கலைஞரான தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழகத்தில் கலைத்துறையை சார்ந்த புரிசை கண்ணப்ப சம்பந்தன் என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர தொழில்துறையை சேர்ந்த சந்திரமோகன், இவரும் தமிழகத்தை சேர்ந்தவர், அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மற்றொரு கலைத்துறையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கலை மற்றும் கல்வி பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த சீனி விஸ்வநாதன் என்பவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தை சேர்ந்த பலருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.